வெல்கம் டு சுகா விலாக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை வச்சுருந்தோம். அது என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை ஈவினிங் வரலட்சுமி தாயை முறைப்படி அழைச்சி கலசம் இதெல்லாம் தேங்காய் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். 9 பேர் கணக்குக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த பிறகு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை 5வது முறையாக நான் வரலட்சுமி விரதம் இருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அம்மனாக ஜோடிப்பேன். இந்த வருஷம் காமாட்சி அம்மனாக தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். கரும்பு, கிளி இதெல்லாம் வச்சு காமாட்சி அம்மனாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இந்த காமாட்சி அம்மன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சு மாலை, தாமரைப்பூ இதெல்லாம் வச்சு அம்மனை ஜோடிச்சாச்சு. பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் சிம்பிளாக தான் பண்ணேன். ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலையில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வத்தையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 108 போற்றி சொல்லி எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். என் பையன்தான் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். பூ எல்லாத்தையுமேவும் தூக்கி போட, திருப்பி அள்ளி வைக்க இதே வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்களால் அவரை எதுவுமே சொல்ல முடியல. சாமிக்கு முன்னாடி நம்ம கொடுக்க வேண்டிய தாம்பூலம், அந்த பை, பழங்கள், ருப்பீஸு, காயினு, பூக்கள், நோன்பு கயிறு எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். கடைசியாக தீபம் காமிச்சு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. தாம்பூல பைக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சர் போட்ட மாதிரி ஒரு பேகு. இதில் வந்துட்டு வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சக்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் எல்லாமே பேக் பண்ணி அந்த பேக்கில் போட்டு கொடுத்தாச்சு. தாம்பூலத்தை அப்படியே கொடுத்தாச்சு. தாம்பூலம் கொடுக்குறதுக்கு மஞ்சள், குங்குமம், ஒரு சின்ன கண்ணாடி, ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, பூ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி வளையல், சீப்பு, மெஹந்தி, 11 ரூபா காயின் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு தாம்பூலமாக கொடுத்துட்டேன். மறுநாள் காலையில் புனர் பூஜை பண்ணி சாமியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து அதில் வச்சு கலசத்தில் வச்சுருந்த தேங்காய், சாமியோட முகம், அந்த கலசம் இது 3ஐயுமே எடுத்து நம்ம வீட்டில் வைக்கிற அரிசி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். இது வச்சு மூடி வச்சிடணும். 3 நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடாது. நான் சனிக்கிழமை காலையில் எடுத்து வச்சுருக்கேன். சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை வரைக்கும் வச்சுட்டு திங்கக்கிழமை ஈவினிங் இதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். இதில் வச்சுருக்க அந்த தேங்காயை இனிப்பு பலகாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிறணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணும். வெளியே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை சிறப்பாக மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பெரிய பூசணிக்காய் வச்சு சாமிக்கு திருஷ்டி சுற்றி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.